ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மிலிஸ் தொடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் முதலாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. யூனிஃபார்ம் போட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அவங்களுடைய மாமா கிட்ட, அப்பா கிட்ட, தியா, தருண் எல்லாருக்கிட்டையும் என்னுடைய யூனிஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. நேரமாகுது அப்படின்னு சண்முகமும் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஸ்கூலுக்கு வாசலில் போய் நின்ன உடனே சுடர் அதை அப்படியே அண்ணாந்து பார்க்குறாங்க. என்னம்மா அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா, ஒரு காலத்தில் இந்த ஸ்கூலுக்குள்ளே நான் வரணும் அப்படின்னு நினச்சி திருட்டுத்தனமாக நானும் தரணும் உங்களுக்கு சொல்லாமல் ஸ்கூலுக்குள்ளே வந்தோம். அதுக்கப்புறம் அதே காலத்தில் இப்போது நான் சட்டப்படி டிசியை கொடுத்து ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு ஜாயின் ஆகிருக்கிறேன். முதல் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுடர், உனக்கு படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ நல்லா படிக்கணும் சரியா, எதையும் மனசில் வச்சுக்கூடாது. சுடருக்கு மட்டும் இல்லை, தியா, தருண் நீங்களுமே நல்லா படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரி சுடர், இன்னொரு விஷயம், எக்காரத்தை கொண்டும் நீ இந்த ஸ்கூலில் படித்து முடிக்கிற வரைக்கும் ஜெயிலில் தான் நான் முன்னாடி ஸ்கூலில் படித்தேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லவே கூடாது சரியா. ஜெயிலுன்ற வார்த்தையை நீ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீ தவறி ஜெயில்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா கூட உன்னுடைய படிப்பு மட்டும் இல்லாத உன்னோட லைஃபே மொத்தமாக ஸ்பாயில் ஆயிரும். எல்லா பசங்களும் உன்னை கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ அப்புறம் லைஃப்பில் ரொம்பவே ஒடிஞ்சு போயிடுவேன். அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்கூலில் போய் நீ படிக்கணும் சரியா அப்படின்னு அவருடைய மாமா சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சுடருமே இந்த மாமாவுக்கு வேணும்னா ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு. இல்லை மாமா, நான் ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன், நான் சொன்னதை செய்வேன், நான் இனி ஜெயிலுன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. தியா, தருணுமே கிளாஸ்க்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா சுடர் முதல் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ரொம்பவே சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷுமே ஸ்கூலுக்கு வெற்றி விட்டுட்டு கிளம்புறாரு. அப்போது மகேஷ் பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் வெற்றி நான் உள்ள கிளாஸ் வரைக்கும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கே கூட்டிகிட்டு விட்டுட்டு போகிறாரு. சுடர் இருக்காங்களா, சுடரை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு வெற்றி. எப்படி நீ இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு. கேப்டன் அங்கிள் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே சொல்லலை சுடர், சாரி அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷ். கேப்டன் உங்களுக்கு தெரியுமா, ஸ்கூலில் சுடர் ஸ்காலர்ஷிப்போடு சேர்ந்துருக்கா, எல்லாரை விடவும் ஃபஸ்ட்டு மார்க் அவள் தான் எடுத்திருக்கா. இந்த ஸ்கூல்லே நல்லா படிக்கிறவ எனக்கு தெரிஞ்சு இனி சுடராக தான் இருப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுடரை பற்றி மகேஷ் வெற்றிக்கிட்ட புகழ்ந்து பேசவும். அப்படியா, நான் முக்கியமான ஃபோன் கால் வந்ததுனால இங்கே என்ன நடக்குது, யார் ஃபஸ்ட் மார்க் எடுத்தான்ற விஷயத்த தெரிஞ்சுக்காம நான் வெளியில் நின்றுட்டேன், சாரி. நீ இப்போ படித்து பெரிய பொண்ணாக வரணும் சரியா அப்படின்னு சுடருக்கு வெற்றியுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. என் மாமாவும் இதே தான் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சுடருமே பேசிட்டு ஆல் த பெஸ்ட், 2 பேரும் சண்டை போடாமல் இந்த ஸ்கூலில் சந்தோஷமாக இருக்கணும் சரியா. சுடர், உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் பண்ணாலையும் இந்த கேப்டன் கிட்ட கேட்கலாம் நீ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொன்னதும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஸ்கூலில் வச்சுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. விட்ட உடனே சண்முகம் கடைக்கு போகாமல் திரும்பவும் வீட்டுக்கே போகிறாரு. சரளா வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்னங்க பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நீங்கள் கடைக்கு போகலையா, ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரளா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் பசங்க இல்லாதப்போ பேசணும்னு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. என்னங்க இதை நைட்டில் கூட பேசியிருக்கலாமே, என்ன பேச போகிறீங்க, அப்படி முக்கியமான விஷயம், கடை வேலையை விட்டுட்டு கூட அப்படியே நேராக வந்திருக்கீங்க அப்படின்னு சரளா சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே பாரு சுடரை பற்றி தான் பேசணும். இங்கே பார் சரளா, சுடரும் நம்ம பிள்ளை மாதிரி தான், தியா, தருண் மாதிரி தான் அவளையும் படிக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவள் நல்லாவே படிக்கிற பொண்ணு தான். நாம் நீ எங்கே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாதோ அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்ததுனால சுடர் விடிய படித்து நல்லா மார்க் எடுத்து ஸ்காலர்ஷிப்போடு சேர்ந்துருக்கா. நம்ம மாமாவுக்கு பாதி பாரதியாரத்து குறைக்கணும் அப்படின்னு இந்த சின்ன வயசுலேயே சுடர் நினச்சிருக்கா. தியாவும் நல்லா படிக்கிற பொண்ணு தான், ஆனால் சுடர் இல்லைன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை தியா தான் வாங்கியிருப்பா. அதுக்காக நீ கோவப்படக்கூடாது, எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தானே. இப்போ தருண், தியா இருக்காங்க, அவங்க 2 பேருமே எடுத்துக்கோயே. இப்போ தியா அதிகமாக மார்க் எடுத்துட்டா, தருண் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு தங்கச்சி கூட பேசாமல் என்னை விட அவள் அதிகமாக மார்க் எடுத்துட்டான்னு கோச்சிக்கிட்டே இருப்பாளா சொல்லு. அந்த மாதிரி தருண் இருந்தால் நீ அவனை கண்டிப்ப. தியாவும் நம்ம தங்கச்சி தானே, உன்னோட தங்கச்சி தானடா,
அவளும் ஏன் பொண்ணு தானே, நீங்கள் 2 பேரும் என்னுடைய பசங்க தானே, அப்படிலாம் சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்னு இந்த விஷயத்தில் நீ அட்வைஸ் பண்ணல. அது மாதிரி தான் சொல்கிறோம் சரியா? நீ ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசத்தை அதிகமாகவும் காட்டாத, குறைச்சும் காட்டாத. எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி பாசத்தை காட்டு. நீ சுடரை வெறுத்துடக்கூடாது. இந்த விஷயமா தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் சுடர் ஸ்கூலுக்கு போக போகிறா. அவளை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் நல்லா படிக்கட்டும், பெரிய ஆள் ஆகட்டும். அம்மி மேலே இருக்கிற கோவத்தை சுடர் மேலே காட்டாத. சுடர் எந்த பாவமும் அறியாதவ. அவளுக்கு நடந்த விஷயமும் எதுவுமே தெரியாது போல இருக்கு. தெரிஞ்சிருந்தா அவள் இந்த மாதிரி அவள் நம்ம கிட்ட நடந்திருக்க மாட்டா. அபி எதையுமே சொல்லாமல் சுடரை நல்லா பொறுப்பாக வளர்த்துருக்கா. அவளுடைய அனுபவத்திலிருந்து எல்லாத்தையும் சுடருக்கு சொல்லி கொடுத்து அவனை சுடர்கிட்ட இருக்கு. அதனால நீ அவன் மேலே கோவப்படாத. அது மட்டும் இல்லாமல் அவள் ஸ்கூலுக்கு போகிறா, தியாவை விட அதிகமாக நல்லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேலை வாங்குறதோ இல்லை அவளை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயம் எதுவும் நீ பண்ணாத சரளா. ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற. அபி சுடரை என்ன நம்பி அனுப்பியிருக்கா. நான் அவளை படிக்க வைக்கணும். அவளை அண்ணனா நான் எப்படி படிக்க வச்சனோ அதே மாதிரி என் தங்கச்சி பொண்ணா நான் சுடரை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட இந்த நிலைமைக்கு அவளும் ஒரு காரணம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், எல்லா நிலைமையும் மாறும். குழந்தைங்க கிட்ட அன்பாக இருந்தாவே, அவங்கள ஃப்ரீயாக விட்டாவே, அவங்க நல்லா படித்து பெரியாளா வந்தாவே எல்லாமே சரியாக போயிடும். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சரளா கிட்ட. சரளாவே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சரளா, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ அமைதியாகவே இருக்க. பாத்தியா உன்கிட்ட பாசம் காட்டி குழந்தை எவ்வளோ அன்பாக ஊட்டி விட்டா. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நான் உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சண்முகம் விழுறாங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதெல்லாம் எனக்கு கோவம் நேற்று வரைக்கும் எல்லா கோவமும் எனக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சரலாம், எப்படியோ சுடருக்கு இன்னும் பாதி ஃபீஸ் நான் தானே கட்டணும். அதை வச்சு நீ ஏதாச்சும் கோவப்படுவேன், சுடரை திட்டுவிய, உனக்கு பயத்தில் தான் இந்த மாதிரி ஏதோ அவளோட மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசாத சரியா? அப்புறம் அவள் அதை நினச்சி படிப்பில் கோட்டை விட்டுருவா அப்படின்னுலாம் வந்து சண்முகம் சொல்கிறாரு. சரிங்க, நான் இனி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்கள் தங்கச்சி பொண்ணு மேலே ஓவராக பாசம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சரலா அப்படி சொல்கிற? அவள் குழந்தை தானே அப்படின்னு. இல்லைங்க, ரொம்ப இடம் கொடுக்காதீங்க, உங்கள் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அபிய மாதிரி எக்காலத்துலேயும் சுடர் நடந்துக்க மாட்டா. அதனால அவளை வளர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நான் இனியே அவன் மேலே கோவப்படலை சரியா அப்படின்னு சரளாவும் சொல்லிடுறாங்க. சண்முகத்துக்கு இப்போதான் மனசே நிம்மதியாக இருக்குது. எங்கே எந்நேரமும் சரளா ஏதாச்சும் சுடரை திட்டிக்கிட்டே இருப்பாங்களோ, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருமோன்னு அவரும் பயந்துக்கிட்டு சரியாக வேலையும் செய்யாமல் இருந்தார். இப்போது சரளா வந்து கேரண்டி கொடுத்ததுனால சண்முகம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சுடரை ஸ்கூலில் சேர்க்கும்போது திருவிழாவில் கூட அவங்கள நீ பார்த்தல, அதான் அங்கே கோயிலில் பெரிய ஆள் யாரோ வந்திருந்தாரே, சுடருக்கு கூட கோல்டு காயின்லாம் கொடுத்தாங்களே அப்படின்னு. ஆமாம், அவங்களுடைய பையனும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறான். ஸோ அந்த பையனும் சுடரும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த பையன் கூட பேர் கூட மகேஷா. ஸோ அதனால் மகேஷோட அப்பா அவங்களும் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் வச்சுருக்காங்களா. எந்த ஹெல்ப் வேணாலும் கேட்க சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த டெய்லர் வேலையோட பார்ட் டைம் ஜாபாக அதிகம் பண்ணணும்னு கேட்டு வச்சுருந்தேன். அவர் ஹெல்ப் என்னன்னா எந்த வந்து பாருன்னு சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட போகிறேன். அவர்கிட்ட போனால் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சவங்கன்ற பொறையில் நல்லா வேலை கொடுப்பாங்க, சம்பளமும் தருவாங்க. நான் போயிட்டு அங்கே வேலை செஞ்சு நான் உங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க. சுடர் இந்த வீட்டுக்கு வந்ததுனால எல்லா விதத்துலேயும் நாம் தாழ்ந்து போயிடுவோம் அப்படின்னு மட்டும் நான் நினைக்காத. சுடர் என்னை பொறுத்த வரைக்கும் சுடர் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலிருந்தே நம்ம வீட்டுக்கு இன்னமும் பணம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நீ நினச்சிக்கோ. சின்ன பிள்ளைய பணத்தால் காரணம் காட்டி அவங்களுடைய மனசை நோக்கடிச்சிடாத அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் சரின்னு சொல்லிட்டேங்க, திரும்பவும் ஏன் என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சரளா, மனசே ஆற மாட்டேங்குது. அபியை பார்த்து முதல்ல என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். முதல்ல போயிட்டு அபியை பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்க ஜெயிலில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, ஜெயிலில் இருக்கிறவங்கள பார்க்கணுன்னா பர்மிஷன் கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல ராதிகா மேடம், எப்படி போய் பார்ப்பீங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி பர்மிஷன் வாங்க சொல்லிட்டேன். அவங்களும் வாங்கிட்டாங்க. நான் போய் அபியை ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரளாவே சொல்கிறதும் சண்முகம் ரொம்பவே சந்தோஷத்தோட அபியை பார்க்க கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் எங்கள் கருணை
ஸோ அவருக்கு வந்து தன்னை மிரட்டிட்டு இருக்கிற ஆள் யாரும் கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய லொக்கேஷனை ட்ராக் பண்ணி ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி எங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அப்படியே அவர் எங்கே இருக்காருன்ற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே வந்து வெற்றியை நடு ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு கருணா அவர் பாட்டுக்கு நேராக அந்த ஆளை பார்க்க போயிட்டுருக்காரு. இங்கே வெற்றிக்கு சந்தேகம் வந்துடுது. ஸோ பின்னாடியே பின்தொடர்ந்து போயிட்டுருக்காருங்க. ஸோ அப்படியே அந்த ஆளை மீட் பண்ணி கருணா பேசுகிறாரா, அதை வெற்றி பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு. நீ என்னடா என்னை சும்மா மிரட்டிட்டு இருக்க, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்க அப்படி எப்படி நான் அந்த ஆளை போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. கருணா வந்துட்டு ஆமாம் என்கிட்ட எல்லாமே ஆதாரம் இருக்குது, உன் பொண்டாட்டி எப்படி செத்தான்றதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அவள் ஒன்றும் கொலை பண்ணி சாகலை அப்படின்னு சொன்னதும் இங்கே கருணா அப்படியே டேய் மொல்ல பேசுடா, யாராச்சும் இருக்க போகிறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு என்னடா நடிக்கிறியா என்ன இப்போ, ஆமாம் பார்வதி நான் தான் கொலை பண்ணேன், என்ன இப்போ இதுக்கு, அவளுக்கு விஷம் கொடுத்ததும் நான் தான், அவளை கத்தியால் குத்துனதும் நான் தான், என்ன பண்ணுவ நீ, அபி அவளை குத்த கூட செய்யலை, அந்த கத்தியை எடுத்தது மட்டும்தான் அவள், இப்போ என்ன இப்போ இதுக்கு, இப்போ உன் சாவி என் கையில், நீ அதுக்கான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கருணா மிரட்டுறாரு. வேணாம் கருணா, நீ ஏற்கனவே ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க, இப்போது அதுக்கு மேலே தப்பு பண்ணாத அப்படின்னு. இந்த கருணா பொல்லாதவன்னு உனக்கு தெரிஞ்சும் என் மேலே கை வச்சிருக்கிறல்ல, அன்னைக்கு வாங்கினது உனக்கு பத்தலையா, ஓ அன்னைக்கு தவிச்ச வாய்க்கு உனக்கு தண்ணி கொடுக்க ஓடி வந்தால, அந்த பாசத்தில் அவளை போய் பார்த்து நீ பேசிட்டு வரியா, என்னடா ஒருவேளை அவன் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து செய்ய சொல்கிறாள என்ன அப்படின்னு, அதெல்லாம் இல்லை நீ எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிக்கு என்ன தெரியாது, நானே தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு இதால் சொல்லிட்டு இருக்காரு. நீ பண்ண வேண்டிய அவசியம் என்னடா இருக்கு அப்படின்னு, ஏன்னா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, என்னோட வீட்டு பத்திரம் அதை நீங்கள் தானே வச்சுட்டு இருக்கீங்க, அது கொடுக்க சொன்னால் கொடுத்தீங்களா, இல்லை அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ எனக்கு எதிரான ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உன் பத்திரத்தை வாங்கிடலாம், என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கியா, அதுக்கு நீ உயிரோடு இருந்தால் தானே, எங்கடா அந்த ஆதாரம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை மிரட்டி ஆதாரம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோனில் 100க்கு 100 தடவை அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது ஆதாரம் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை வந்து ஒரு 4 அடி அடிச்சிடுறாரு கருணா. அந்த ஆளை அப்படியே அமைதியாக போயிட்டு செவத்தில் ஒட்டிக்கிட்டு கீழே உட்காந்துடுறாரு. அந்த ஆதாரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கருணாவே தேடிட்டு இருக்காரு. வெற்றிக்கு இதெல்லாம் பார்த்து பயங்கரமே அதிர்ச்சி ஆகுது. பார்வதி அக்காவை கொன்னது அப்போது அபி இல்லையா, கருணா எதுக்காக பார்வதி அக்காவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு வெற்றி. இந்த விஷயம் அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுக்குது. கருணா இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் அபிதா இப்படி பண்ணிட்டான்னு நினச்சி நான் அந்த வீட்டில் குற்ற உணர்ச்சி அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இனி அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்போவே போய் கருணா கிட்டே கேட்டுடலாமா, இல்லை கருணா பார்வதி அக்காவை எதுக்காக கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாம் ஏதாச்சும் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியாக அமைதியாக யோசிச்சுக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆதாரத்தை தேடி கருணா ஒரு வழியாக ட்ராவில் இருந்து கண்டுபிடிச்சிடுறாரு. பிடிச்ச உடனே இதானே இதை வச்சு இதானே என்னை மிரட்டிட்டு இருந்த, இதை இப்போ கிழிச்சு போட்டால் என்ன பண்ணுவா அப்படின்னு. என்ன கிழிச்சு போட்டுட்டா என்னால் எதுவுமே பண்ண முடியாதா, இதை மாதிரி எத்தனையோ சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆள். அப்படி கருணா திரும்பவும் அந்த ஆளை அடிக்கிறாரு. என்னடா மிரட்டுறியா, நீ உயிரோடு இருந்து தானே இது கிழிச்சு போட்டால் இன்னும் 4 சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரேன், இப்போவே உன்னை குத்துறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு கருணா யாரும் வராங்களான்னு எட்டி பார்த்துட்டு கத்தி எடுத்து அந்த ஆளை குத்திடுறாங்க. அந்த ஆள் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னார். என் வீட்டை பத்திரத்தை மட்டும் கொடுத்துரு, பேசாமல் நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உன்னை எப்படிடா விட முடியும், இவ்வளோ நாள் என்னை பயத்தோடையே வச்சுட்டு இருந்த உன்னை விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே மிரட்டுற அளவுக்கு நீ ஆளாயிட்டில்ல, உன்னை விட்டா நீ பெரிய மரமாக வந்து நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கருணா வந்து அந்த ஆளை குத்திடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பரையும் எடுத்துக்கிட்டு தடையுமே இல்லாமல் அந்த கத்தியை தொடச்சிட்டு கருணா அங்கே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. இதை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது தப்பு இல்லைண்ணா, கருணா மேலே தப்பு இல்லைன்னா அவன் ஏன் அந்த ஆளை கொலை பண்ணணும், அப்போது எதுக்காக இவன் கொண்டு இருக்கணும் பார்வதி அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் வெற்றி ஷாக்காக நின்றுட்டுருக்காரு. அந்த ஆளை வேற குத்திட்டாரா. ஸோ அப்படி குத்திட்டு போனதுக்கப்புறமா வெற்றி அங்கேயே மறந்து நின்றுட்டுருக்காரு. அந்த ஆள் செத்துட்டாருன்னு தான் முதல்ல கருணா நினச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வெற்றியை அந்த ஆளை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னு. ஆனால் யாருன்னு நீங்கள் எந்திரிங்க, நீ அன்னைக்கு கருணாவோட வீட்டுக்கு வந்ததானே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் கருணாவுக்கும் அந்த பத்திர பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கேட்டுட்ருக்கோம். அவரால் பேசவே முடியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றலாம் முதல்ல, அப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்வதி அக்கா செத்ததுக்கு என்ன காரணம், அபி ஜெயிலுக்கு போனா இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்லிச்சின்னு அந்த ஆள்வாயால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வெற்றியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அந்த ஆளை போயிட்டுருக்காங்க. கத்தியையும் அவரே வந்து
தூக்கி பிடுங்கி தூரம் போட்டு விடுறாரு. அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறதுக்காக அந்த ஆட்டோவில் தூக்கி போட்டுட்டு போயிட்டுருக்காரு. கண்மொழி இவனுக்கு ஒன்றும் ஆகாது, பொழைச்சிடுவேன் அப்படின்னு வெற்றி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இல்லை நான் பழைக்க மாட்டேன், அந்த கர்ணா நல்லவன் கிடையாது, நீ கர்ணாவை நல்லவன் நம்பிட்டுருக்க, கர்ணாவை நல்லவன் நம்பி அபியை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட, அவள் எந்த தப்பும் செய்யாதவ, பார்வதியை அபி கொல்லலை, அந்த கர்ணா தான் கொன்னது, அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு விஷத்தை கொடுத்துட்டா அந்த கர்ணா தான் அப்படின்னு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு வெற்றிக்கிட்ட. இதை கேட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இதெல்லாம் கர்ணா ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது அபிக்கு மட்டும்தான் தெரியும், நீ வேணா சந்தேகமாக இருந்தால் அபிக்கிட்டே கேட்டுக்கோ, நீ தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு தானே அபி, உன்னை நம்பி தானே அவன் வந்தா, அவகிட்ட நீ என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா, என்ன ஏதுன்னு நடந்துச்சுன்னு தெரியாமல் விசாரிக்காமையே அபியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டல, உன்னை நம்பி வந்தவளே இப்படி நீ ஏமாத்தலாமா, அந்த கர்ணன் தான் தப்பானவன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு அப்படியே மயக்கம் அடைஞ்சிடறாரு. வெற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கர்ணாவோட உண்மைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அபியை பார்த்து நடந்தது என்னன்னு வெற்றி விசாரிப்பாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.